தாராளமா உங்களுக்கு 5,00,000, 10,00,000, 15,00,000 குறைஞ்ச வட்டியிலே கிடைக்கும். மிஸ் பண்றாதீங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். வட்டி இல்லாத கடன் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. வட்டி இல்லாத கடன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? 17 வகையான லோன் சம்மந்தமான நிறைய விதமான லோன் ஆஃபரை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த லோன் எல்லாம் வாங்குறதுக்காக நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. இந்த வகையான லோன்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களும் கூட்டுறவு வங்கிகள் தான். தமிழ்நாடை சார்ந்த தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகள், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் தான் இந்த லோன் ஆஃபர் தராங்க. ஆப் மூலமாக தராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வட்டி இல்லாத கடனும் ஒரு சிலருக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் வட்டி கம்மியாக, மற்ற எல்லாருக்கும் வட்டி கம்மியாகவே உங்கள் லோன் தராங்க. உதாரணத்துக்கு ஒரு மாதம் நீங்கள் அசல் வட்டி சேர்த்து 12,918 ரூபா கட்டுறீங்கன்னா, அந்த அசல் கழிய அந்த 5 லட்சத்தில் அசல் கழிய மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு அடுத்த மாதத்தில் அந்த தொகைக்குத்தான் வட்டி எவ்வளோ, அதுக்கு அந்த தொகைக்குத்தான் அசல் எவ்வளோ பிரித்து உங்களுக்கு போடுவாங்க. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள். அசல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் குறைய உங்களுடைய மொத்த பேலன்ஸும் அவுட்ஸ்டாண்டிங் கம்மியாகிட்டே வரும். இதுதான் கூட்டுறவு வங்கியோடைய பெரிய ப்ளஸ். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த வகையான இந்த கூட்டுறவு வங்கி மூலம் இவ்வளோ கம்மியாக ரேட் இருக்கு இல்லையா, இந்த லோனை வாங்குறதுக்கு யாருக்கு எலிஜிபிள், இது எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், இந்த லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறமா இந்த லோனுக்கெல்லாம் என்ன வட்டி போடுறாங்க, இது எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி என்னென்ன விஷயங்களை அப்ளை பண்ணணும் கொண்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். கூடவே ஒரு லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் தரக்கூடிய ஆப் தான். எமர்ஜென்சிக்கு வேண்டவங்க ட்ரை பண்ணலாம். அதோடைய விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விளையாட ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெளிவாக அழைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோன் ஆப்பை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த லோன் ஆப் எதுக்காக எந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் தேவைப்படும். அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, நல்ல ஸ்டார் ரேட்டிங் ஒரு ஆப் தான். ஸோ இவங்களை பற்றி பார்த்துட்டு இவங்களோட வட்டி என்ன போடுறாங்க, வாங்கலாமா வேணாம்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட்டுறவு வங்கியை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃப்ளெக்ஸிபே ஆப்பை பொறுத்த வரைக்குமே VV5 இந்தியா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை பற்றி நான் மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ரேட்டிங் என்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் 50,000 லோன் வாங்குறீங்க, 29% பேர் ஆனம் வட்டி போடுறாங்கன்னா, EMI ஒரு 36 மாதம் எடுக்கிறீங்கன்னா, ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1000 ரூபா போடுவாங்க. மொத்தமாக இந்த 50,000 எவ்வளோ இந்த 36 மாதம் கட்டியிருப்பீங்கன்னா மொத்தத்தில் 74,872 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஃப்ளெக்ஸ்பே ஆப்பை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். எதுக்காக இவ்வளோ ஷார்ட்டாக, இது தேவையான இந்த நேரத்தில் அப்படி கேட்டிங்கன்னா, அவசரத்துக்கு தேவைப்படுறவங்க 2 மாதம் 3 மாதம் EMI எடுக்கிற ஐடியா இருந்தால் எடுக்கலாம். ஏன்னா வட்டி அதிகமாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். உங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழக அரசு நடத்தக்கூடிய கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நமக்கு 17 வகையான லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. இந்த எல்லா லோனையும் நம்ம படிச்சுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். முக்கியமான லோனை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து சொல்கிறேன். உதாரணத்துக்கு பர்சனல் லோன் அப்படி எடுத்துக்கோங்க, ஹோம் லோன் எடுத்துக்கோங்க. இந்த லோன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வட்டி ரொம்ப 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 கம்மியாகவே போடுறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வட்டி இல்லாத கடன் யாருக்கு தராங்கன்னா, பயிர் கடன் வாங்குறவங்களுக்காக இந்த வட்டி இல்லாத கடன். மொத்தமாக வட்டி இல்லையா கேட்டால் கிடையாது. ஒரு 7 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வரைக்குமே வட்டி கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 4 லட்சத்துக்கு தான் வட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வட்டி தான் போடுறாங்க. ஸோ இது விவசாயிகளுக்கு இந்த வட்டி இல்லாத கடன். மற்றவங்களுக்குலாம் வட்டி இல்லாத கடன் கேட்டால் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வட்டி கம்மியான கடன் தராங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெலாம் போனோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நமக்கு தேவையான லோனை எப்படி வாங்குறதுன்னு இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணும்போது அது எப்படி வாங்கலாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா நான் சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அதாவது கூட்டுறவு ஆப். ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா கடன் விண்ணப்பம் தமிழில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முழுசாக தமிழ்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. அலோஸ் வரும். ஸோ அலோஸ் கொடுத்த பிறகு இணைய வழி கடன் விண்ணப்பம் போட்டு இன்ஸ்டிடியூஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் போட்டு கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு பேங்க்குன்னு காட்டுறாங்க, அது கூட்டுறவு சங்கம்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது ஃபைனலில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிங்கன்னா லோனை வாங்கலாம்னு உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ், எந்த பேங்க்கு, எந்த ஏரியாவில் நீங்கள் பேங்க் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, நான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய இனிஷியல் என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, ஏஜ் என்ன, மேலா ஃபீமேலா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, திருமணம் ஆச்சா இல்லையா, இன்கேஸ் சில பெண்கள் கணவர் இழந்த பெண்கள் இருப்பாங்க, அப்படி யாராக இருக்கிறாங்க,
இருக்கிறாங்களா, விதவை ஆதரவற்ற விதவை யாராக இருக்கிறாங்களா, மாற்றுத்திறனாளி பிரிவை சார்ந்தவரா, மொபைல் நம்பர் என்ன, ஆக்குபேஷன் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, பேன் கார்டு நம்பர் என்ன, ரேஷன் கார்டு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கான வகைகளில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிங்க. ரேஷன் கார்டை கையில் வச்சு நம்ம பண்ணுங்கள் இதை. ஸோ அதர் ப்ரூஃப்னு போட்டு எந்த ஜாதி பிரிவை சார்ந்தவர், மதம் என்ன, டீட்டெயிலாம் கேட்குறாங்க. ஸோ லோன் டீட்டெயில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாவட்டம், என்ன பணம் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க, என்ன காரணத்துக்காக வாங்குறீங்க கேட்குறாங்க. கடன் வகைகள் அதில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது மகளிர் சுய உதவி குழு இருக்கிறாங்களா, அது போல் இது. டிஃபரெண்ட்லி அபில்டு, அதாவது மாற்றுத்திறனாளிக்கான லோன் இது. சேலரி லோன் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனில் வந்துடும். ஹவுசிங் லோனும் வருது, எம்எஸ்எம்இ லோனும் வருது, இசிஎஸ் அதாவது ஷூரிட்டி லோனும் வருது. அதாவது கோஅப்ளிகேட் மூலமாக லோன் வாங்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த பிறகு அடுத்தது திட்டம் பற்றி, இன்கேஸ் நீங்கள் எதுக்காக லோன் வாங்குறீங்க அதோடைய பிளான் வந்து சுருக்கமாக நீங்கள் சின்னதாக டைப் பண்ண வேண்டியிருக்கும். நான் வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறேன், மேல் வீடு கட்ட போகிறேன்றது நான் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஷூரிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு கார்டியனாக சைன் பண்ண வேண்டும்னு கேட்குறாங்க. இது எந்தெந்த லோனுக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சேலரி பர்சனாக இருந்தீங்கனாலும் பொருந்தும், அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறதா இருந்தாலும் இது பொருந்தும். ஸோ எல்லா விதமான லோனுக்கும் ஒரு வகையில் இது கண்டிப்பாக பொருந்தும். அவங்களோட டீட்டெயில்ஸ், இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டாங்களோ அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸும் கிட்டத்தட்ட அதே டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் என்னென்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்படியே ஃபோட்டோஸ்லேயே நீங்கள் மொபைல்லே அப்லோட் பண்ண போகிறீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை சிக்னேச்சர், உங்கள் கையெழுத்தை ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி நீங்கள் கையில் வச்சுக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப வேண்டியிருக்கும். அதே போல் தான் ஷூரிட்டியும் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொடுத்த பிறகு நோ யுவர் ஷூரிட்டி, என்னென்ன விஷயம், ஷூரிட்டியோட விஷயத்தை எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் சப்மிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் அல்லது கூட்டுறவு வங்கியிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிடும் சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் காட்டுறாங்க. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இல்லையா. அதாவது நீங்கள் கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கியில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மாதமாவது கையில் ரன் பண்ணி வச்சுருக்கணும், அல்லது 3 மாதமாவது அக்கௌண்ட்டில் நீங்கள் ரன் பண்ணி வச்சுருக்கணும். இது ஃபஸ்ட்டு தகுதியாக அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் எந்த லோன் வாங்க போகிறீங்களோ அந்த லோன் ஆனாலும் சரி, ஒரு சேலரி லோன் ஆனாலும் சரி, இசிஎஸ் சொல்லக்கூடிய ஷூரிட்டி லோன் ஆனாலும் சரி, உங்களுக்கு யாராவது கார்டியன் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை கேட்குறாங்க. இதில் எந்த லோன் வாங்கினாலும் கார்டியன் போட வேண்டியிருக்கும். அது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ஒரு நல்ல இன்கமாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஒரு 750க்கு மேலே இருக்கணும். இது ஒரு முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ டீட்டெயில் கேட்குறாங்கன்னா பயப்பட தேவையில்லை. சிம்பிளான விஷயம், ஷூரிட்டி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தர் சைன் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஒருத்தருக்கு சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக உங்களுக்கு 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் குறைஞ்ச வட்டியிலே கிடைக்கும். மிஸ் பண்ணுறாதீங்க. குறைஞ்ச வட்டியில் இது போல் வரும்போது முக்கியமாக ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் இருக்காது. அதனால் சந்தோஷமாக அந்த லோனை வாங்கலாம். எல்லாருக்கும் அந்த லோன் கிடைக்கும். மிஸ் பண்ணுறாதீங்க. முக்கியமாக பெண்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, விவசாயிகளுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சும்மாவாது இந்த கூட்டுறவு ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னதான் இருக்காது சும்மாவாது பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தை அதில் வச்சுருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அதில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதில் டவுட்லாம் இருக்கும். கமெண்ட்ஸை தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.